தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள், அவதார புருஷர்கள், சிவத்தின் சக்தி, நாராயண சகோதரி. பகுதி 3. ஆசைகள் அத்தனை அனர்த்தத்துக்கு காரணம். ஆசைதான் காமம் என்பது. ஆசைப்பட்டது கிடைக்காவிட்டால் குரோதம், சோகம் எல்லாம் உண்டாகின்றன. காமத்தில் பிறப்பு உண்டாகிறது. குரோதத்தால் நம்மை நாமே கொன்று கொள்கிறோம். எனவே ஜனன மரணத்திலிருந்து விடுபட வேண்டுமானால் நம்மை காமமும் குரோதமும் அண்டவிடக்கூடாது. மழை ஜலம் உள்ளே புக ஒட்டாமல் நல்ல டஃபேடோ குடை துணி காப்பாற்றுகிறது. அதை வாட்டர் ப்ரூஃப் என்கிறோம். இதே மாதிரி நமக்கு காம ப்ரூஃபாக, குரோத ப்ரூஃபாக, சோக ப்ரூஃபாக ஒரு கவசம் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அம்பாளின் கிருபைதான் அந்த கவசம். நமக்கு ரொம்ப பணம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், பவிஷு கியாதி இருக்கலாம், அழகு ஆரோக்கியங்கள் இருக்கலாம். இவையெல்லாம் அம்பாள் அனுகிரகத்தால் கிடைத்ததாக நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஓரளவுக்கு அப்படி சொல்வது வாஸ்தவம்தான். ஆனாலும் ஆசையும் வெறுப்பும் பயமும் துக்கமும் மனசில் இருக்கிற வரையில் இதுகள் எல்லாம் கிடைத்துத்தான் என்ன? ஆனபடியால் உண்மையில் அம்பாள் அனுகிரகம் இருப்பதற்கு அடையாளம் நம்மை ஆசையும் துவேஷமும் பயமும் அழுகையும் தொடாமல் இருப்பதுதான். துவேஷம், பயம், அழுகை அவைகளுக்கும் மூல காரணம் நான் நான் என்று ஒன்றிடம் ஆசைதான், காமம்தான். எனவே காமம் ஒன்று தொலைந்தால் போதும் அத்தனை அனர்த்த பட்டாளமும் தொலைந்து போனதாக ஆகிறது. அதன் பின் இந்த உலகத்தில், இந்த சரீரத்தில் நாம் இருக்கிற போதே மோட்ச ஆனந்தம்தான். காமேஸ்வரி என்றும் காமாட்சி என்றும் பெயர் படைத்த பராசக்தியை மனமுருகி பிரார்த்தித்தால் அவள் நம் காமத்தை அடியோடு துவம்சம் செய்து விடுகிறாள். காமேஸ்வரிதான் பஸ்பமாகிவிட்ட காமனை மறுபடி உண்டாக்கியவள். அதன்பின் காமதகனம் செய்த பரமேஸ்வரனுக்கு காமம் பொங்குகிற மாதிரி தன் கண்களில் பிரேமை பொங்க பார்த்தவள்தான் காமாட்சி. இவளுடைய அனுகிரகத்தால் நமக்கு காம ஜெயம் ஏற்படும் என்றால் ஒன்றுக்கொன்று முரணாக தோன்றுகிறது. ஆனால் முரண் இல்லை. பரபிரம்ம லோக பிரக்ஞையே இல்லாமல் இருந்துவிட்டால் மாயா லோகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற நாம் எப்படி விடுபடுவது? நம்மை விடுவிக்கவே அதற்கு காருண்யம் உண்டாகிறது. இந்த காருண்யத்தை தான் பரமேஸ்வரனுக்கு உண்டான காமம் என்று சொல்கிறோம். இந்த கருணை உணர்வு அவருக்கு பிறப்பதற்கு காரணமாக இருந்த சக்தியை காமாட்சி என்கிறோம். சமஸ்த ஜீவராசிகளும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற காமம் தவிர வேறு ஒரு ஆசையும் இல்லாத பரம அன்பு லீலை அது. காமனை எரித்த பரமேஸ்வரனின் பாதியாக அவள் இருப்பதால் நெற்றிக்கண்ணில் பேர் பாதி அவளுடையது. அவள் ஜீவ பிரபஞ்சத்தின் காமத்தை பஸ்பமாக்குகிறாள். சிவனுக்கு காமமூட்டிய நீயே பக்தர்களின் காமத்தை நாசம் செய்கிறாய் என்று மூகர் அடிக்கடி சொல்வார். காமதகனம் செய்த சிவத்தின் சக்தி என்பதால் காமத்தை அவள் எரிக்கிறாள். நாராயண சகோதரியாகவும் இருக்கிறவள் அவள். நாராயணனோ சாக்ஷாத் மன்மதனின் பிதாவாக இருக்கிறார். பல பேருக்கு பிரம்மா மகாவிஷ்ணுவின் பிள்ளை என்பது மட்டுமே தெரியும். ஆனால் மன்மதனும் அவர் பிள்ளைதான். மோகினியாக வந்தபோது அவர் பரமேஸ்வரனிடமே ஐயப்ப சாஸ்தாவை ஒரு புத்திரனாக பெற்றார். சிவ சக்தி சேர்ந்து பிறந்த சுப்பிரமணியர் போன்றவர் சிவ விஷ்ணு சேர்ந்து ஜனித்த ஐயப்பன். எனவே பரம ஞானமூர்த்தியாக இருக்கிறார். ஆனால் பிரம்மாவோ ஜன்மாவுக்கு காரணமாக இருக்கிறார். ஒரு ஜந்து ஜனிக்க காரணமாக இருக்கிற காமத்தை தூண்டுகிறவனே மகாவிஷ்ணுவின் இன்னொரு பிள்ளையான மன்மதன். சகல ஜீவராசிகளையும் காமத்தில் தள்ளி ஆட்டி படைக்கிற வல்லமை அவனுக்கு இருக்கிறது. எரித்த காமனை மறுபடியும் உயிர்ப்பித்த காமாட்சி காமத்தை போக்குகிறாள் என்றேன். இதே மாதிரி
காமனை படைத்தவர் மகாவிஷ்ணு என்றால் நம் காமங்கள் போக அவர் அனுகிரகிப்பாரா? நிச்சயம் அனுகிரகிப்பார். ஸ்ரீராமன் யார்? மகாவிஷ்ணுவின் அவதாரம். ராமன் என்று சொன்னால் அங்கே காமன் வரமாட்டான் என்கிறோம். ராம 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 என்று சொல்லி சொல்லியே காமாதி அறுவகைகளை ஒழித்த மகான்கள் பலர் உண்டு. அவரும் காமனும் அப்பா பிள்ளையாயிற்றே, ஏன் இப்படி என்று கேட்கலாம். அப்பாவிடம் பிள்ளைக்கு உள்ள அபரிமித மரியாதையாலேயே அவர் இருக்கிற இடத்துக்கு வரமாட்டான். அங்கே தன் வாளை சுருட்டி கொண்டு விடுவான். துளசிதாசர் இப்படித்தான் வேடிக்கையாக பெரிய தவத்தை சொல்கிறார். சிவபெருமானிடம் பயத்தினால் அவரது அடியார்களை காமன் நெருங்க மாட்டான். மகாவிஷ்ணுவிடம் மரியாதையினாலேயே அவரது பக்தர்களிடம் தன் கைவரிசையை காட்ட மாட்டான். நரநாராயணர்கள் என்பதாக மகாவிஷ்ணு இரட்டை அவதாரம் செய்தார். இவர்கள் பத்ரிகாசிரமத்தில் தபஸ் செய்தபோது தபஸை கலைக்க தேவலோக அப்சரஸ்கள் வந்தார்கள். அப்போது நரனுக்கு மகா கோபம் வந்தது. பகவானின் அம்சமாயினும் நரன் என்ற பேருக்கு ஏற்றபடி இவருக்கு மனுஷ்ய சுபாவத்தினால் கோபம் வந்துவிட்டது. என்று ஓர் உருமல் போட்டார். அந்த ஹூங்காரத்தினால் எங்கே பஸ்பமாகி விடுவோமோ என்று பயந்து அப்சரஸ்கள் அவரை விட்டு நாராயணர் தபஸ் செய்கிற இடத்துக்கு ஓடி வந்தார்கள். இங்கே வந்து தங்கள் சாமர்த்தியத்தை காட்ட ஆரம்பித்தார்கள். நாராயணருக்கோ கொஞ்சம் கூட காமமே கிடையாது. அது மட்டும் இல்லை, நரர் மாதிரி இவருக்கு கோபமும் கிடையாது. எனவே சிரித்து கொண்டு விளையாட்டாக தமது தொடையை தட்டினார். நாராயணனின் தொடையிலிருந்தே ஊர்வசி உரு தொடை தோன்றினாள். அவளுடைய ஒப்பில்லாத ரூப லாவண்யத்தை கண்டு தேவலோக நாட்டிய ஸ்திரீகள் வெட்கி இவரிடம் நம் சக்தி பலிக்கவே பலிக்காது என்று உணர்ந்தார்கள். அப்சரர்களும் வெட்கும்படியான அத்தனை பெண் அழகை தமக்குள் வைத்துக்கொண்டே இவர் பரம பரிசுத்தமான தபஸ்வியாக இருந்திருக்கிறார். அவரையே ஆதாரமாக கொண்டு இவரிடமிருந்தே பிறக்கிற அழகு தன் கைவரிசையை அவரிடமே காட்ட முடியுமா? இதுதான் தாத்பரியம். அதே மாதிரி பிரம்மாவும் மன்மதனும் விஷ்ணுவிடமிருந்து வந்ததாலேயே அவர் ஜன்மத்தை காமத்தை போக்குகிற சக்தி படைத்தவராக இருக்கிறார். நாராயண சகோதரியான அம்பாள் சிவனின் சக்தியாக காமனை பொசுக்கினாள். அவளே எரிந்து போன காமனுக்கு புனர்ஜென்மா கொடுத்து அவனை படைத்தாள். அவனை ஆக்க அழிக்க இரண்டுக்கும் அவள் சக்தி பெற்றவள் என்பதிலிருந்து அவன் அவள் ஆக்கத்தில் இருக்கிறவன்தான் என்றாயிற்று. எனவே அவளுடைய அடியார்களை அண்டமாட்டான். இதனால்தான் காமாட்சியை உபாசிப்பவர்கள் காம ஜெயம் செய்கிறார்கள். நாம் ஏதாவது கெடுதல் வந்தால் சிவா சிவா என்கிறோம். கேட்கக்கூடாததை கேட்டால் சிவா சிவா என்று காதை பொத்திக் கொள்கிறோம். மூகரோ ரொம்பவும் நல்லதாக இருக்கிற ஓர் அதிசயத்தை பார்த்து ஆஹா ஆஹா என்று சொல்வதற்கு பதில் சிவ சிவ என்கிறார். சிவ சிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதாக புருஷாக. ஸ்ரீ காமாட்சி அம்மாளின் கடாட்சத்தை பெற்றவர்கள் விஷயத்தில் எத்தனை அதிசயங்கள் நடந்து விடுகின்றன. என்ன அதிசயம் என்றால், நமக்கு எல்லாம் வேறு வேறாக தெரிகிற போது அவர்களுக்கு எல்லாம் சமமாக தெரிகிறதே என்று வியக்கிறார். சமத்துவம் சமத்துவம் என்று இந்த காலத்தில் வாய் பேச்சில் நிறைய சொல்கிறோம். ஆனால் ஞானம் இல்லாமல் வெறும் பாலிடிக்ஸாக சொல்கிறோம். காரியத்தில் இது முக்கால்வாசி பொய்யாகவே இருக்கிறது. காமாட்சியின் கடாட்சம் பெற்றவனுக்கோ அத்வைத்த ஞானமே சித்தித்து விடுகிறது. அவனுக்கு பார்ப்பதெல்லாம் ஒரே பரம்பொருள்தான். சத்தியமான சம தரிசனம் அவனுக்குத்தான் இருக்கிறது. அவனுக்கு காடும் வீடும் ஒன்றாகிவிட்டது என்கிறார் மூகர். அவனுக்கு கோபம் குரோதம் என்பது கொஞ்சம் கூட இல்லை. எனவே மித்திரனும் சத்ருவும் சமமாகிவிட்டார்களாம். காமமும் அவனை விட்டு அடியோடு அகன்று விட்டது.
யுவதியின் சிவந்த உதடும் மண்ணாங்கட்டியும் அவனுக்கு சமமாகிவிட்டன என்கிறார் மூகர். லோஷ்டம் ச யுவதி பிம்போஷ்டம் என்று பிராசம் போட்டு அழகோடு சொல்கிறார். லோஷ்டம் மண்ணாங்கட்டி, ஓஷ்டம் உதடு. உதடு பெரிதாகி தொங்கிக் கொண்டிருக்கிற பிராணிதான் ஓஷ்டம். இதுவே தமிழில் ஓட்டை, ஒட்டகம். பிம்பம் என்றால் கோவைப்பழம். பிம்போஷ்டம் கோவைப்பழம் மாதிரி சிவந்த உதடு. கீதையில் பகவான் யோகி சமலோஷ்டாஷ்ம காஞ்சன என்று சொன்னதை நினைப்பூட்டுகிற மாதிரியே மூகரும் சொல்கிறார். பொன்னாசையை வைத்து பொன்னும் மண்ணும் யோகிக்கு சமம் என்றான் பகவான். மூகர் பெண்ணாசையையே வைத்து பேசுகிறார். எத்தனை காமம், குரோதம், சோகம், பயம் இவற்றை உண்டு பண்ணுகிற வஸ்துவும் அம்பாளை உபாசிக்கிறவனை கொஞ்சம் கூட அசைக்காது. காமக்ரோதாதிகள் இல்லாமல் எப்போது பார்த்தாலும் அவளையே தியானித்து கொண்டிருந்தால் அதுவேதான் மோட்சம். அவள் வேறு, நாம் வேறு என்கிற பாவனையும் போய் அவளே நாமாக முடிகிற அந்த நிலையே மோட்சம். ஆரம்ப நிலையில் அவள் வேறு என்றே பாவிக்கலாம். அப்போது அவளுடைய சரணாரவிந்தங்களையே கெட்டியாக பிடித்து கொண்டு அவளை பிரார்த்தித்தபடி இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அவளிலேயே கரைக்க வேண்டும். நாம் கொஞ்சம் பிரயாசைப்பட்டாலும் போதும், அவளே நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி ரட்சிப்பாள். நமக்கும் அவளுக்கும் இருக்கிற வேறுபாட்டையும் தகர்த்து தானாகவே ஆக்கிக் கொள்வாள்.